ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா, ப்ரோ 10th 11th வந்து எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 10th 11th எப்படி மார்க் நல்லா போடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபைனலி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 10th 11th வந்து கிரேஸ் மார்க் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு அதுவுமே நிறைய பேர் கேட்குறீங்க. அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் அண்ட் இம்பார்ட்டன்டாக கிரேஸ் மார்க் அப்டேட், அப்புறம் வந்து எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எப்படியாவது ஒரு 10K ரீச் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணிடுங்க, எனக்கு வந்து பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு, அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஓகேம்மா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் ப்ரோ 10th வந்து எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 11th எப்போ கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, முக்கியமாக கிரேஸ் மார்க் இருக்கா, அப்புறம் வந்து ரிசல்ட் டேட் என்ன சொல்லிட்டு நிறைய பேர் கண்டினியூஸாக யூடியூப்லையும் சரி அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் வந்து சரி நிறைய பேர் ரீசென்ட்லி இதை கேட்டுக்கிட்டே வந்துருந்தீங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். எஸ்டர்டே வந்து பாலிமர் நியூஸில் அஃபீஷியலாக நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 10th வந்து எப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. 10th வந்து எப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஏப்ரல் 12 நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏப்ரல் 12 இருந்து ஏப்ரல் 22 வரைக்கும் வந்து நமக்கு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒரு இஷ்யூ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, நடுவில் வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது. அதனால கன்ஃபார்மாக வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12 வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் கன்ஃபார்மாக டேட் வந்து மாற தான் வந்து போகுது. லெட்ஸி நம்ம வந்து ஃபியூச்சர் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கூடியும் நம்ம சேனல் அப்லோட் வந்து பண்ணுறோம். ரெண்டாவதாக நிறைய பேர் வந்து 10th வந்து எப்போ ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டேட் தெரியாமல் வந்து இருக்கும். ரிசல்ட் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் எப்போ வந்து 10th வந்து வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, ஓகே நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் 10th 11th வந்து எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா, அப்புறம் வந்து ரிசல்ட் டேட் வந்து எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 10th எப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஏப்ரல் 12 நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எஸ்டர்டே பாலிமர் நியூஸ்லையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 12 22 வரைக்கும் நம்மளுக்கு பேப்பர் கரெக்ஷன் 10th வந்து நடைபெற போகுது. ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மே மாதம் 10 நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு. அதனால் இதுதான் கன்ஃபார்மான டேட்டு. மேபி எலெக்ஷன் வந்து வர்றனால ஏதாவது டேட் வந்து கன்ஃபார்மாக சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. அதுக்கு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். அப்படி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கூடியும் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம சேனல்லையும் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் இன்னும் கூடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போயே வந்து பண்ணிடுங்க. சரிங்க ப்ரோ, 11th வந்து எப்போ வந்து கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது 11th ஏப்ரல் 16 ஸ்டார்ட் ஆயிரும். ஏப்ரல் 16 ஏப்ரல் 25 வரைக்கும் வந்து நடைபெறும். ரிசல்ட் டேட் இன்னும் கூடியும் வந்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. நான் கிடைச்சோன்னே கூடி சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ கிரேஸ் மார்க் வந்து இருக்கா, 12th வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுட்டீங்க, 11th 10th வந்து கிரேஸ் மார்க் வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக 10th வந்து நிறைய கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து சோசியல் சயின்ஸில் கூடயும் வந்து நிறையா கொஷின்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. முக்கியமாக சயின்ஸ்லேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்டான கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக 10th வந்து கிரேஸ் மார்க் வரதான் வந்து போகுது. பட் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எந்தெந்த கொஷின்ஸ்க்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே இன்னும் கூடியும் 10th 11th கிரேஸ் மார்க் பற்றி எதுவுமே சொல்லலை. முக்கியமாக ஆன்சர்க்கையும் வந்து இன்னும் கூடியும் வந்து பப்ளிஷ் பண்ணலை. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து கன்ஃபார்மாக வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்தோனையும் நான் கன்ஃபார்மாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் அண்ட் டெலிகிராம் சேனலையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்லையும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக ரிப்ளை வந்து பண்ணுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து டே பை டேயாக பேப்பர் கரெக்ஷனை பற்றி நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ஸ்டே டியூன். டாட்டா, பை பை.